வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 2 வாட்டருங்கிற லெசனை பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து வாட்டர் சைக்கிள் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நல்லா லேர்ன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், டீட்டெயில்ஸாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சியின் முக்கியத்துவம். First one, to improve the availability of ground water. அதாவது பூமியில் உள்ள தண்ணி இருக்கு இல்லையா, அதான் கிரவுண்ட் வாட்டர் நம்ம சொல்கிறோம். அதை வந்து என்ன செய்யுது, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் சைக்கிள் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன், டு கண்ட்ரோல் த எர்த்ஸ் டெம்பரேச்சர், பூமியினுடைய வெப்ப அளவையும் என்ன செய்யுது, அது சரிப்படுத்துது. தேர்ட் ஒன், டு ப்ரொவைட் வாட்டர் டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எஸ்பெஷலி ஹியூமன்ஸ், பிளான்ஸுக்கு, அனிமல்ஸுக்கு அண்ட் ஹியூமன்ஸ்னால் மனிதர்களுக்கும் என்ன செய்யுது, வாட்டர் முக்கியமாக தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன், டு ரீசைக்கிள் த எர்த்ஸ் சப்ளை ஆஃப் வாட்டர் கன்ஸ்டன்ட்லி, அதாவது இந்த பூமியில் வந்து தொடர்ந்து வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறதும் இந்த வாட்டர் சைக்கிள் தான். இது எல்லாமே இதோட இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை டு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், unscramble the words and fill in the blanks. அதாவது கீழே சில வேர்டு கொடுத்துருக்காங்க, அதோட லெட்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகி கிடக்கு. அதை சரி பண்ணி நம்ம என்ன செய்யணும், சரியான வேர்டை கண்டுபிடிக்கணும். இந்த 3 வேர்ட்ஸுமே வாட்டர் சைக்கிள் ஏற்கனவே நம்ம 3 ப்ராசஸ் படித்தோமா இல்லையா, அந்த 3 தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் எந்த வேர்டு அடங்கியிருக்குன்னு பாருங்கள், கண்டன்சேஷன், சுருங்குதல் அப்படின்னு படித்தோமா இல்லையா, அது. செகண்ட் ஒன், இதில் படித்தது என்னது, எவாப்ரேஷன். ஓகேவா, எவாப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன், மூணாவது வந்து ப்ரிசிபிடேஷன். சரியா? அப்போ சுருங்குதல், கண்டன்சேஷன், எவாப்ரேஷன் ஆவியாதல், ப்ரிசிபிடேஷன் வீழ்படிவாதல் அப்படிங்கிற மூணு ப்ராசஸ் நம்ம படிச்சிருந்தோம். அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன், இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங், விவசாயத்திற்கு வாட்டர் சைக்கிள் ரொம்ப அவசியமா? எஸ். நெக்ஸ்ட் ஒன், ஒய் இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன், மனிதர்களுக்கு எப்படி, அதாவது ஏன் வந்து இந்த வாட்டர் சைக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த எர்த்ஸ் சப்ளை ஆஃப் வாட்டர் கன்ஸ்டன்ட்லி, அதாவது எப்படின்னா வாட்டர் வந்து இந்த பூமியில் இருக்குது, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறது தான். அதுக்கு தான் இந்த வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், name the process which is responsible for the formation of droplets on the surface of a glass of cold drink. அதாவது கோல்டு ட்ரிங்க் இருக்கிற எக்ஸாம்பிள் 7 எடுத்துக்குவாங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே அந்த பாட்டிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நீர்த்துளிகள், ட்ராப்லெட்ஸ். சரியா? ட்ராப்லெட்ஸ் வந்து இருக்கும். அது ஏன்னா அதனுடைய ப்ராசஸ் வந்து எதனாலனா கண்டென்சேஷன், அந்த ஆவியாதல் மூலமாக அது என்ன செய்யுது, அது வெளியில் நீராக வெளியே காட்டுது. அதுதான் கண்டென்சேஷன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து டு யூ நோ, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. 73% ஆஃப் அவர் பிரெயின்ஸ் மாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். சரிங்களா? அப்படி என்னென்னா நம்ம பிரெயினோட வெயிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 73% வந்து வாட்டரால் தான் ஃபில் ஆகிருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட், த அண்டார்டிக் ரீஜன் ஹேஸ் அபவுட் 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர். இந்த வேர்ல்டில் உள்ள ஃப்ரெஷ் வாட்டர்லே 70% இதில் இருக்குன்னா அண்டார்டிக் ரீஜியனில் தான் என்ன செய்யுது, அண்டார்டிக் கண்டத்தில் தான் அது இருக்குது. அதே நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியம். சரியா? ஏன்னா நமக்கு வந்து அது வாட்டர் வந்து கிடைக்காத பட்சத்தில் அந்த வாட்டரை நம்ம என்ன செய்யலாம், மழை நீரை நாம் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், ரெயின் வாட்டரை நல்ல சேஃப்டியாக பாதுகாக்கிறோம். ஓகேங்களா? இது எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பாருங்கள். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். சரிங்களா? அதாவது எதிர்கால பயன்பாட்டிற்காக மழைநீரை சேகரித்து அதை வந்து சேமித்து வைக்கும் முறைக்கு பேர் தான் அது மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இங்கிலீஷில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதை நம்ம என்ன செய்யலாம்னா, நெக்ஸ்ட் நம்ம வீடுகளில் நம்ம என்ன செய்யலாம், மொட்டை மாடி இருக்கு இல்லையா, அதில் வந்து மழை தண்ணி விழுற சமயத்தில் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன செய்யலாம், அதை பூமிக்கு அடியில் உள்ள
ஒரு மழைநீர் தொட்டின்னு நம்ம வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம சேகரிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அதுக்கு வழி உண்டாக்கணும். அது எப்படி பண்ணுறாங்கன்னா பாருங்கள், இதுக்கு பேர் தான் ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுதான் இந்த செயற்கை முறையில் தண்ணி சேர்க்குறது. இயற்கை முறையில் ஏற்கனவே கடல்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் எல்லாம் அதில் இயற்கையிலே தண்ணி நிறைஞ்சிரும். இது வந்து செயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய முறை. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரூஃப் இருக்கு இல்லையா, வீட்டில் ரூஃபில் வந்து தண்ணி விழுது, மழை தண்ணி விழுது இல்லையா. இது வந்து இதுக்கு என்ன செய்யணும், தண்ணியை வந்து அப்படியே கீழே குழிக்கு வர்ற அளவுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு குழாய் என்ன அமைக்கணும். சரியா, அதுக்கு பேர் தான் ட்ரைனேஜ் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். அது வழியாக என்ன செய்யுது, மழைநீர் நல்லா நிறைஞ்சி அது வழியாக அப்படியே கீழே வந்துடும். கீழே என்ன இருக்கும், பூமியில் வந்து நாம் என்ன சொல்ல ஏற்கனவே ஒன்று அமைச்சிருப்போம். அதுக்கு பேர் தான் என்னது, மழைநீர் தொட்டின்னு சொல்லுவோம். இது எப்படி அமைக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். சரிங்களா. அப்புறம் இந்த தொட்டியில் வந்த தண்ணி என்ன செய்யுது, மழைநீரான்னு அதை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அது நல்ல தண்ணியாக என்ன செய்யும், பியூர் ஆகி வர்றதுக்கு அதுக்கும் ஒரு குழாய் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், வழிவிட்டு அதில் வந்து ஒரு தொட்டி ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா. அப்படியே வச்சுட்டோன்னா நம்ம மழைநீரானது அப்படியே என்ன செய்யும், அந்த மழைநீர் தொட்டிக்கு வந்து சுத்தமாகி அந்த போர்வெல்ங்கிறது கிணறுன்னு சொல்லலாம், இல்லைனா தொட்டி மாதிரியும் அமைக்கலாம். அதில் வந்து நல்ல தண்ணியாக வந்து விழுந்துடும். சரியா. அதுக்கப்புறம் இது வழியாக என்ன செய்யலாம், வாட்டர் மேலே எடுத்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம மழைநீரை சேமிக்கும் ஒரு முறை. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த மழைநீர் தொட்டி எப்படி நம்ம அமைக்கணுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பூமிக்கு அடியில் ஒரு பள்ளமாக குழி மாதிரி நம்ம செய்யணும், தோண்டிடணும். தோண்டி அதுக்கு கீழே என்ன செய்யணும், பெரிய பெரிய கற்கள், சரியா, பெரிய பெரிய கற்கள் அதில் போடணும். சரியா. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன செய்யணும், சிறிய கற்கள், கிராவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து சிறிய கற்கள் அதை போடணும். அதுக்கு மேலே மணலை போட்டுறணும். சரிங்களா. இதுதான் என்னது, அவ்வளோதாங்க. இதுதான் என்னது, மழைநீர் தொட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது எதுக்காகனா இந்த மழைநீரில் உள்ள தூசிகளை ஃபுல்லாக வடிகட்டுறதுக்கு தான். வடிகட்டி நல்ல வாட்டராக என்ன செய்யும், பியூராக்கி அழகாக நம்மளுக்கு தரும். சரிங்களா. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வீட்லேயுமே நம்ம என்ன செய்யணும், எல்லா வீடுகளையுமே இதே மாதிரி அமைச்சிடணும். அமைச்சனா நம்மளுக்கு என்றைக்குமே நம்மளுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மோர் டு நோ. H2O is the chemical formula of water. H2O அப்படிங்கிறது வாட்டருக்கு ஒரு நேம். சரியா, கெமிக்கல் நேம் சொல்லுவாங்க லெட்டர்ஸில். ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன், ஓங்கிறது ஆக்சிஜன். அப்போ இந்த வாட்டரில் எவ்வளோ இருக்குன்னா, ஹைட்ரஜன் வந்து 2 அளவில் இருந்தால் ஓ ஆக்சிஜன் என்பது 1 அளவு இருக்கும், ஒரு அளவில் இருக்கும். அப்போ 2:1 அப்படிங்கிற விகிதத்தில் என்ன செய்யும், இந்த ரெண்டுமே வாட்டரில் அடங்கியிருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கால் நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். அதாவது இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குல்லையா, மழைநீர் சேகரிப்பு வந்து என்ன செய்யுதுன்னா, பூமியில் உள்ள வாட்டர் லெவல் என்ன செய்யுது, நல்லா கூடிக்கிட்டே இருக்குது. சரியா, தண்ணி என்றைக்குமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். செகண்ட் ஒன், இட் கேன் பி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர். இப்போ இந்த வாட்டரால் நம்ம என்ன செய்யலாம், விவசாயத்துக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். தேர்ட் ஒன், இட் இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ். உயிருள்ள அனைத்திற்குமே என்ன செய்யுது, இந்த வாட்டரை வந்து அவ்வப்போது நம்மளுக்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், மோர் டு நோ. ஃபஸ்ட்டு, the rainwater harvesting was launched in the year 2001 by the தமிழ்நாடு கவர்மெண்ட். அதாவது இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க 2001. நெக்ஸ்ட் என்னென்னா, தமிழ்நாடு இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் ஸ்டேட் விச் மேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆஸ் மேண்டட்டரி. அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஸ்டேட் எது தான், நம்ம தமிழ்நாடு. சரியா, அதுதான் இந்த மழைநீர் தொட்டியை அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட், ட்ரை டு ஆன்சர். லிஸ்ட் அவுட் சம் அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். சரிங்களா. இது என்னென்னா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லேருந்து வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா, அந்த மழைநீர் நினச்சலாம் நம்ம சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் துணி வாஷ் பண்ணுறதுக்கு, வெஹிக்கிள்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு, எல்லாமே நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். தோட்டங்களுக்கும் தோட்டங்களோட மரங்களுக்கும் நமக்கு தண்ணி இல்லாத நேரங்களில் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். Next, suggest some ideas to save rainwater in your school. உன்னுடைய ஸ்கூலில் எப்படி இந்த ரெயின் வாட்டர் சேவ் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், மழைநீர் தொட்டி ஒன்றும் அமைக்கலாம்.
தவிர நம்ம சில தொட்டிகளும் ஓப்பன்லேயே வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், அந்த மழை நீரை வேஸ்ட் பண்ணாமல் பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பை நம்ம என்ன செய்யலாம், அது அமைக்கலாம். சரிங்களா? அடுத்து லெட்டஸ் டூ. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுப்படி நீங்கள் என்ன செஞ்சீங்க, செய்து பாருங்கள். வீட்டிலனாலும் சரி, உங்கள் தோட்டங்கள்லனாலும் சரி, ஒரு மழைநீர் தொட்டி கட்டாயம் அமைச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய குழி தோண்டிடும். அதுக்கு மெஷர்மெண்ட் இங்கே இருக்குது, அதே அளவில் தோண்டுங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணணும், போல்டர்ஸ் பெரிய பெரிய கற்கள், அடுத்து கிராவல்ஸ் கொஞ்சம் சிறிய கற்கள், அதுக்கு மேலே சாண்டு, சரிங்களா, மணல், அதோட அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? இதுதான் என்னது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதில் நம்ம என்ன செய்யணும், மழை தண்ணி விழுற மாதிரி என்ன செய்யணும், டாப்லேருந்து குழாய் விட்டுக்கணும். இது வெளியே வர்றதுக்கும் ஒரு குழாய் விட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, இதுதான் என்னது மழைநீர் தொட்டிங்கிறது. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள். இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுவாங்க. ஓகே, தேங்க்யூ.